ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்துக்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். ரோமர் 2:5. அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அது அழிவும் பால் கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். செப்பனியா 1:15. நாம் தேவ கோபாக்கினை மற்றும் உக்கிரத்தின் நாள் என்று பைபிளில் வாசிக்கிறோம். இந்த கோபாக்கினை உக்கிரம் என்றால் என்ன? இது தவறு மற்றும் அநீதியை கண்டு உணர்ச்சி வசப்படும் விளைவு என நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் கோபம், சீற்றம், கவலை அல்லது எரிச்சல் என இதை நாம் புரிந்து கொள்ளலாம். மனிதர்கள் தேவன் இருவருமே கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் தேவனின் கோபத்துக்கும் மனிதனின் கோபத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது. தேவனின் கோபம் புனிதமானது, மேலும் அது எப்போதும் நியாயமானது. அதே சமயம் மனிதனுடைய கோபம் ஒருபோதும் புனிதமானது அல்ல, அரிதாகவே அது நியாயப்படுத்தப்படுகிறது. தொடர்ந்து ரோமர் 1:18 நாம் படிக்கும் போது தேவனின் கோபம் மனித இனத்துக்கு எதிராக வானத்திலிருந்து வெளிப்படுகிறது. மேலும் மனித இனம் தேவ கோபத்துக்கு தகுதியானது என்று அறிந்து கொள்ளலாம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபத்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ரோமர் 1:18-19. தேவ கோபம் என்ற கருத்தை நாம் சில சமயங்களில் எதிர்க்கிறோம். ஏனென்றால் சுயநலமான தனிப்பட்ட காரணங்களால் அல்லது பழிவாங்கும் விருப்பத்தால் தூண்டப்படுகிற மனிதனுடைய கோபத்தோடு இதை ஒப்பிடுகிறோம். தேவனுடைய கோபம் முற்றிலும் நீதியானது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ரோமர் 1:18-32 தியானிக்கும் போது தேவனின் கோபத்தை தூண்டுவது எந்தெந்த நிலைகளில் அவருடைய கோபம் தூண்டப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். இந்த நிலைகள் அனைத்தும் நாம் ஒன்றன் பின்னாக ஒன்று வரும் செயல்கள் அல்ல. தேவ கோபம் துன்மார்க்கம் அல்லது தேவ பக்தி இல்லாததன் விளைவு என்பது நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான வேறாகும். மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தேவ பக்தி அற்ற தன்மை மனிதனுக்கு வெவ்வேறு நிலைகளில் வருகிறது. மகிமைப்படுத்தும், நன்றி செலுத்துவதும் இல்லை. தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். அவர் மனிதனை தமது சொந்த சாயலில் படைத்தார். அவர் படைத்தவை அனைத்துமே மனிதன் அனுபவிப்பதற்கும் தனக்கு வழங்கிய அனைத்துக்காகவும் அவன் தேவனை மகிமைப்படுத்துவதற்கும் மட்டுமே. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 1:26-28. நம் வாழ்வில் நாம் பெறும் ஒவ்வொரு நல்ல விஷயமும் தேவனிடமிருந்து வருகிறது. ஆனால் அதற்காக நாம் ஒருபோதும் அவருக்கு எந்த மேன்மையும் கொடுப்பதில்லை. உதாரணமாக, நம் கல்லூரியில் செமஸ்டர் தேர்வுகளில் தேர்ச்சி பெறும் பொழுது தேவன் அளித்த ஞானத்தாலும் அறிவாலும் பட்டம் பெற்றோம் என்று நாம் கூறுவதில்லை. புதிய வேலை கிடைக்கும் போது அல்லது வியாபாரத்தில் செழிப்பு வரும்போது கடின உழைப்பினால் வெற்றி பெற்றோம் என்று நம்முடைய அனுபவத்தின் அடிப்படையில் வேலை கிடைத்தது என்று கூறுகிறோம். ஆம், நாம் சொல்லுவது அனைத்துமே உண்மையாக இருக்கலாம். ஆனால் உண்மையான காரணம் என்றால் தேவனின் கண்ணுக்கு தெரியாத குணங்கள் மற்றும் அவருடைய கிருபை நாம் இதை பெறுவதற்கான செயலில் உள்ளது. பவுல் ரோமர் 1 இதை நன்றாக பதிவு செய்கிறார். எப்படியெனில், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்களினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். அதனால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. ரோமர் 1:20. இவை அனைத்திலும் தேவனை மேன்மைப்படுத்துவதற்கான உண்மையை நாம் தெரிந்தே அடக்குகிறோம். இது நம் வாழ்வில் பல முறை நடக்கிறது. யோசித்து பாருங்கள். இதை பவுல் 21 விளக்கியுள்ளார். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை
தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. ரோமர் 1:21. நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? எல்லாவற்றிலும் அவரை மேன்மைப்படுத்துகிறோமா? நாம் தேவனை விட சிறந்தவர்கள் என்று சாத்தானார் உணர வைக்கப்படுகிறோம். சுருக்கமாக சொல்லுவதென்றால், நீங்கள் ஒருவரிடமிருந்து ஒரு தயவை பெற்றுக்கொள்வதாக வைத்துக் கொள்வோம். ஆனால் மற்றவர்களிடம் சொல்லும்போது உங்களிடம் உள்ளவை அனைத்தும் உங்களால் உண்டானது என்று சொல்லுகிறீர்கள். இதன் மூலம் அவரை இழிவுபடுத்துகிறீர்கள். நாம் தேவனுக்குரிய மகிமையும் நன்றியும் செலுத்தாத போது இந்த மாதிரியான செயல்கள் நம் எண்ணங்களை பயனற்றவையாக காட்டுகின்றன. இதன் விளைவாக நம் இருதயம் தேவனிடத்தில் கடினமாக்கப்படுகிறது. கடின இருதயம் தேவ கோபத்துக்கு ஏதுவான அவபக்திக்கும் துன்மார்க்கத்துக்கும் வழிவகுக்கிறது. கோபம் என்பது மாமிசத்தின் கிரியை. இன்றைக்கு ஊழியம் செய்பவர்களும் விசுவாசிகளும் கோபம் என்ற மாம்ச கிரியைக்கு அடிமையா இருப்பது மிகவும் பரிதாபமானது. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். வாய்கிளிய பிரசங்கிப்பார்கள். பலர் கோபத்தின் ஆவியால் ஆளுகை செய்யப்பட்டிருக்கிறார்கள். வீட்டில் மனைவியிடம் பிள்ளைகளிடம் கோபத்தில் சண்டை போட்டுக்கொண்டு வெளியில் சாந்த குணமுள்ளவர்களைப் போல நடித்து கொண்டிருக்கிற பிரசங்கிகள் மற்றும் விசுவாசிகள் நிறைய ஏராளம். இவர்கள் தங்கள் மாம்சத்தை சிலுவையில் அறையாதவர்கள். பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்பது போல் கோபம் தேவனுக்கு விரோதமான பகை. ஏனென்றால் மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. யாக்கோபு 1:20 வேதம் இப்படியாக சொல்லுகிறது. மேலும் கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள் இவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று வேதம் ஆணித்தரமாக சொல்லுகிறது. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கமில்லாதவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. தீத்து 2:8. ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களா எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. தீத்து 3:2. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினாலே அல்லவா? யாக்கோபு 4:1. பிரியமானவர்களே, நம் இருதயத்தில் இருக்கும் கோபம் மற்றும் எரிச்சல் வாயின் வார்த்தைகளாக வெளியே வருகிறது. இயேசு சொன்னபடி நீங்கள் பேசும் வார்த்தைகள் தான் உங்களை தீட்டுப்படுத்தும். மேலும் நீங்கள் கோபத்தில் பேசிய வீணான வார்த்தைகள் குறித்து நியாய தீர்ப்பின் நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டும். எனவே நாம் நிதானித்து அறிவோம். தேவனை துதிக்கும் வாயினாலே தேவனுடைய சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனுஷனை சபிக்கலாமா? ஒரு ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? அதாவது ஒரே இதயத்திலிருந்து தேவ அன்பும் கோபமும் வெளிப்பட முடியுமா? அப்படி வெளிப்பட்டால் அது மாயமானமான அன்பு. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்கு நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். யோவான் 3:15. நம்முடைய இருதயத்தில் இருக்கும் கோபம் நமக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும். பிரசங்கம் செய்கிற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று பவுல் சொன்னது போல கோபம், எரிச்சல், பகைகளை போன்ற மாம்ச கிரியைகளை அழித்து போடும்படிக்கு உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் தேவ சமூகத்தில் தரித்திருப்போம். தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஊழியம் செய்ய வந்து விட்டாலே அது சாத்தானின் இருளின் அதிகாரத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள் என்பதுதான். எனவே சாத்தான் உங்களுக்கு எதிராக உங்கள் கோபத்தை தூண்டி உங்கள் நாவினால் பாவம் செய்யும்படி அநேகரை எழுப்புகிறான். நீங்கள் கோபத்தினால் பிறரை காயப்படுத்தி தூசித்து துக்கப்படுத்தி கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் தேவ சமூகத்தை விட்டு பிசாசின் ஆளுகைக்குள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். அநேக ஊழியக்காரர்கள் கோபத்தினால் தவறான முடிவுகளை எடுத்து தேவன் தனக்கு கொடுத்த அழைப்பை இழந்திருக்கிறார்கள். மோசே கோபத்தினால் கன்மலையை அடித்ததினால் கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றான். சங்கீதம் 39:1. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்பதே இயேசு சொன்ன உபதேசம். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. 2 யோவான் 9.
எனவே மனிதர்கள் உங்களை வார்த்தையினாலே தூஷித்து காயப்படுத்தினார்களானால் நீங்கள் கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி சகித்தே ஆக வேண்டும். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று இயேசு சொன்னாரே, இது அல்லவா அவரது அடிச்சுவடு. அவர் காட்டிய மாதிரி. அவரால் அழைக்கப்பட்ட நீங்கள் அவரை அடித்து துன்புறுத்தி காயப்படுத்தின போது அவர் எல்லாவற்றையும் சகித்து பிதாவை நோக்கி அவர்களை மன்னியுங்கள் என்று சொன்ன அதே மாதிரியை தான் பின்பற்ற வேண்டும். அதுவே தெய்வத்துவின் மார்க்கம். ஏன் இன்றைக்கு மனிதர்கள் நம்மை வார்த்தையால் காயப்படுத்தும் போது நாம் அவர் இல்லாதவன், அவருடையவன் அல்ல. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. கொரிந்தியர் 3:3. என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அது அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகள் உயர்ந்திருக்கிறது என்று தேவன் சொன்னார். அன்றைக்கு இயேசு மனிதர்களின் உள்ளம் எப்படிப்பட்டது என்பதை தெளிவாக காட்டினார். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலே அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். மத்தேயு 23:28. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, மறைந்திருக்கிற பிரேத குழிகளைப் போல் இருக்கிறீர்கள். அவைகள் மேல் நடக்கிற மனுஷருக்கு அவைகள் தெரியாதிருக்கிறது என்றார். லூக்கா 11:44. ஒரு மனிதனின் கோபம் தூண்டப்படும் போது அவன் இருதயத்தில் உள்ள பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள் போன்ற நாற்றங்கள் வாய் வழியாக தூஷண வார்த்தையாகவும் கெட்ட